எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கண்மணி. நான் ஒரு திருநங்கை மற்றும் வழக்கறிஞர். இங்கே அதாவது அட்வொகேட். இங்கே தமிழ்நாடோட நீதிமன்றங்களில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், எஸ்பெஷலி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். இப்போ ஒரு திருநர் மசோதா அப்படின்னு, அதாவது திருநர் உரிமைகளின் பாதுகாப்பு சட்டம் இருக்குல்ல, 2019 டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட், அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரேங்கிற பேரில் இப்போ ஒரு மசோதா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒன்றிய அரசாங்கம். அதில் பிரச்சனைகள் என்ன? முதல்ல டிரான்ஸ்ஜெண்டருங்கிற வார்த்தையில் திருநங்கை திருநம்பி என்கிற வார்த்தையே சொல்லே அந்த ஐடென்டிட்டியே வெளில தள்ளிட்டாங்க. நம்மலாம் லேருந்து இருந்துட்டு திருநங்கை திருநம்பி என்கிற ஒரு சுயமரியாதை சமத்துவம் கிரவுண்டாக இருக்கிற ஒரு சொல்லே எடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிரான்ஸ்மேன் டிரான்ஸ்வுமன் இனிமேல் கிடையாது டிரான்ஸ்ஜெண்டரில். அவங்க ஜெண்டர் குயரே எடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிரச்சனை என்ன? அவங்க என்ன சொல்கிறாங்க, டிரான்ஸ்ஜெண்டருங்கிற ஐடி கார்டு வேணும் அப்படின்னா 5 ஸ்டேஜ். முதல்ல ஹார்மோன் எடுத்துக்கணும். ஹார்மோன் இல்லை சர்ஜரி இல்லை நிர்வாணம். நம்ம செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் வெளில போயிடுச்சு. நம்ம சுயமாக நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வெளில போயிடுச்சு. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அப்ளிகேஷன் போட சொல்கிறாங்க. சரி, இப்போ அப்ளை போட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, மெடிக்கல் போர்டு முன்னாடி போகணும்னு சொல்கிறாங்க. மெடிக்கல் போர்டு முன்னாடி போன அப்புறம் என்ன பண்ணுறாங்க, மெடிக்கல் போர்டோட பரிந்துரை செஞ்சால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா இன்னொரு தடவை மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டை அனுப்புவாங்களாம். மெடிக்கல் எக்ஸ்பர்ட் யாருன்னு தெரியாது. அப்போ இந்த 5 லெவல் ஆஃப் இது கடந்து வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு கிடைக்கும். இது அதாவது நான் டிரான்ஸ்ஜெண்டர், நான் ஒரு திருநங்கை, ஒரு வழக்கறிஞர், நான் எந்த வித ப்ரொசீஜரும் பண்ணிக்கலாமா? நான் நிர்வாணம் பண்ணிக்கல, நான் ஹார்மோன் எடுத்துக்கல, நான் சர்ஜரி பண்ணிக்கல, நான் டிரான்ஸ்ஜெண்டர் தான். நான் 10 வருஷமாக சண்டை போட்டுருக்கேன். டெல்லியில் இருந்தேன், இப்போ சென்னையில் இருக்கேன். நான் 10 வருஷமாக சட்டப்படிப்புலேயும் சரி, இப்போ ப்ராக்டிஸ்லேயும் சரி, வெள்ளியும் சரி, நான் இவ்வளோ வருஷமாக சண்டை போட்டுருக்கேன். நான் டிரான்ஸ்ஜெண்டர் தான். யாரை சொல்கிறது நான் டிரான்ஸ்ஜெண்டர் இல்லை அப்படின்னு? யார் சொல்கிறாங்க நான் திருநங்கை இல்லைன்னு? ஆனால் இந்த சட்டம் வந்ததுன்னா திருநங்கை இல்லை, டிரான்ஸ்ஜெண்டர் இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாராலையும் சர்ஜரி பண்ணிக்க முடியாது, எல்லாராலையும் ஹார்மோன் பண்ணிக்க முடியாது, எல்லாராலையும் நிர்வாணம் பண்ணிக்க முடியாது. பண்ணிக்க முடியாத எல்லாரையுமே நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா? என்ன பைத்தியக்காரத்தனமான ஒரு மசோதா இது. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் நீ பண்ணாப்புறம் கூட மேல் அண்ட் ஃபீமேல் ஐடி கார்டு வாங்கணும் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஐடி கார்டுக்கு நீ சர்ஜரி பண்ணிக்கணும். சர்ஜரி பண்ணாப்புறம் நீ சர்ஜரி என்ன பண்ணியிருக்கா அந்த ரிப்போர்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அனுப்புவாங்களாம். அப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு நான் என்ன உறுப்பு இருக்குது என்ன உறுப்பு இல்லை அப்படிங்கிறது தெரிய போகிறது. இது அசிங்கமாக இல்லை? இது என்னுடைய ப்ரைவேட் டெசிஷன். நான் சர்ஜரி சர்டிஃபிகேட் காமிப்பேனா, ஹார்மோன் சர்டிஃபிகேட் காமிப்பேனா, இல்லை அதை காமிக்க மாட்டேங்கிறது என்னுடைய முடிவு. ஆனால் அந்த முடிவையும் அவங்க நம்மக்கிட்டேருந்து பறிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ எடுக்கிற முடிவெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் சொல்கிறது தான் நீ செய்யணும். நீ டிரான்ஸ்ஜெண்டருங்கிறது நாங்கள் தான் தீர்மானிப்போம், நீ தீர்மானிக்க மாட்டேன். இது நம்பர் 1 ப்ராப்ளம். நம்பர் 2 ப்ராப்ளம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திருநங்கை திருநம்பி ஜெண்டர் குயர் இந்த வார்த்தைகள்லாம் எடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெறும் அரவாணி, ஹிஜ்டா, ஜோக்தா, ஜோகப்பா இவங்கெல்லாம் மட்டும்தான் டிரான்ஸ்ஜெண்டர். இதை தாண்டி வெறும் இன்டர்செக்ஸ் மட்டும் தான் டிரான்ஸ்ஜெண்டர். இன்டர்செக்ஸ் மக்களுக்கான எந்த உரிமையும் இதில் பேசப்படலை. இன்ஃபேக்ட் இன்டர்செக்ஸ் மக்களையும் ஒரு உடம்பு உறுப்பாக தான் பார்க்குறாங்க. அவங்க பாலினத்தவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இடைலிங்கத்திறவர் அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு சரியான தமிழ் சொல் தெரியல, ஐ எம் சாரி. பட் இன்டர்செக்ஸ் பர்சன்ஸ் எல்லாரையும் ஒரு உடம்பு உறுப்பாக தான் பார்க்குறாங்க. அவங்க பேரில் பண்ணப்படுற ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் சர்ஜரியை கூட பேன் பண்ணலை. அப்போ அவங்களுக்கான உரிமைகளும் இதில் கிடையாது. அதுக்காகவும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒருத்தரை டிரான்ஸ்ஜெண்டராக மாற்றினா அவங்களும் டிரான்ஸ்ஜெண்டருக்குள்ளே வருவாங்களாமா. ஃபோர்ஸ்ஃபுல்லாக யாராவது டிரான்ஸ்ஜெண்டராக மாற்றினா அவங்க எப்படிமா டிரான்ஸ்ஜெண்டர் ஆக முடியும்? முதல்ல யார் ஃபோர்ஸ் பண்ணி யார் டிரான்ஸ்ஜெண்டராக மாற்றுறாங்கிறது எனக்கே தெரில. அப்படியே பண்ணால் கூட அதுக்கு நம்ம கிரிமினல் சட்டம் இருக்குது, அதை கீழே அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், எஃப்ஐஆர் போட முடியும். அவங்க யாராவது ஒருத்தர் இப்போ யாராவது என்ன ஃபோர்ஸ் பண்ணி டிரான்ஸ்ஜெண்டராக மாற்றுறாங்க அப்படின்னா நான் எதுக்குமா டிரான்ஸ்ஜெண்டராக வாழணும்? அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கிரிமினல் லா ப்ரொவிஷன் கொண்டு வராங்க. ஏற்கனவே நம்ம கிரிமினல் கோடில், நம்மளுடைய பாரதிய நியாய சங்கீதாவில், நம்மளுடைய இந்தியன் பீனல் கோடில், முன்னாடி இந்த இந்தியன் பீனல் கோடில் கிட்னாப்பிங், அதாவது கடத்தப்படுறது ஒரு ஆள் கடத்தப்படுறாங்க அப்படின்னா, அப்டக்ஷன் கிட்னாப்பிங் நடக்குதுன்னா அது ஏற்கனவே ஒரு கிரிமினல் அஃபென்ஸ்மா, அது ஏற்கனவே ஒரு குற்றம். அது தனியாக இன்னொரு குற்றமாக நீ எதுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்டில் கொண்டு வர? அதுவும் ஒரு மாற்றுத்திட்டமாக கொண்டு வராங்க. அதனால என்ன ஆக போகிறது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரவாணி குருக்களும் இனிமேல் அரெஸ்ட் ஆகிறதுக்கான அவங்க பேரில் ஒரு டார்கெட்டு.
நீங்கள் இனிமேல் அரெஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு அப்பா அம்மா போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், 10 வருட காலத்திலேருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்க முடியும் இந்த ப்ரொவிஷன்ஸ் கீழே. அதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு 18 வயசு திருநங்கை வந்து உங்கள்கிட்ட நான் வந்து நீங்கள் தான்மா குரு, நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க உடனே அவங்க அப்பா அம்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். கம்ப்ளைண்ட் பண்ணி இதை பாருங்கள் 10 வருஷத்துலேருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்க முடியும், உங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ அவங்களுக்கு முதல்ல பெயில் போலீஸ் ஸ்டேஷன் லெவலில் கிடைக்காது. அந்த க்ரைம் அந்த ஆஃபென்ஸ்லேருந்து உங்களை டிஸ்சார்ஜ் ஆகியோ இல்லை அந்த நீங்கள் நிரபராதி அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ள 5-6 வருஷம் 10 வருஷம் ஆகிடும். அதெல்லாம் நீங்கள் ரெடியாக ஒவ்வொரு குருவும் தமிழ்நாட்டில் ரெடியாக அரெஸ்ட் ஆகிறதுக்கு அது நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. குருக்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா என்ஜிஓ சிபிஓஸ் யார் திருநங்கை திருநம்பிகள் ஓடி வராங்களோ, அடைக்கலமும் சப்போர்ட்டும் தேடி உங்ககிட்ட இருக்காங்களோ, அவங்க அப்பா அம்மாவால் இப்போ இனிமேல் போலீஸ் உங்கள் மேலே விட முடியும், ஈஸியாக போலீஸை கொண்டு வர முடியும். சேயிங் தட் இப்போ புது ப்ரொவிஷன்ஸ் கீழே இவனை ஃபோர்ஸ் பண்ணி டிரான்ஸ்ஜெண்டராக மாற்றுறாங்க அப்படின்னு. அதில் நீங்கள் நினைக்கலாம் நான் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணலையே, குரு கூட சொல்லலாம். இல்லை நீங்கள் ஒரு என்ஜிஓ சிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்லலாம் ஓப்பா நாங்கள் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணலையப்பா, அப்படி நாங்கள் தான் லெட்டர்லாம் எழுதி வாங்கிட்டோமே அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது இந்த மாதிரி தான் நடக்குமா அப்படின்னு? ஒரு நிமிஷம் நடக்காது. அந்த போலீஸ்க்கோ இல்லை மற்றவங்களுக்கோ அந்த திருநங்கை திருநம்பி அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணி மாற்றுறதுக்கு. அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஒரு திருநங்கையோ திருநம்பியோ ஒரு சிபிஓ ஆளோ ஒரு என்ஜிஓ ஆளோ ஒரு அரவாணி குருவோ ஒரு திருநங்கை குருவோ எதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனுக்கு சப்ஜெக்ட் ஆகணும்? நம்மளாம் என்ன கிரிமினல்ஸா என்ன? இந்த மசோதாவில் முற்றிலும் நம்மளை நம்ம எல்லாரையும் முடிச்சறதுக்கு தான் அவங்க பார்க்குறாங்க, நம்ம எல்லாரையும் முடிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, முதல்ல திருநங்கை திருநம்பிகளே டிரான்ஸ்ஜெண்டர் கிடையாது, நீ ஆனா பெண்ணா வேணால் வாங்கிக்கோ, பட் திருநங்கை திருநம்பியாக நீங்களாம் இருக்க முடியாது. நம்பர் 2, நீ வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீ இந்த 5 ஸ்டேஜுக்கு போ, 5 ஸ்டேஜில் இருக்கிற இதுலேயும் நீ பண்ணு. அதுக்கப்புறம் நீ அப்படியே வந்துட்டா கூட உன்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ண வச்சாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பேரண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. போலீஸு கோர்ட்டு கேஸு அப்படின்னு அலைஞ்சிக்கோ. இப்போ உனக்கு 10 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடாது, 10 வருஷம் தண்டனை கொடுக்கக்கூடாது, ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு நீ நினைவுன்னு போய் கோர்ட்டில் போய் ப்ரூவ் பண்ணு. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ளேயே 5-10 வருஷம் ஆகிடும். அதை பண்ணிக்கோ. மசோதாவை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு ஆளும் அதான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நான் என்ன சொல்வேன், இந்த மசோதாவுக்கு கண்டனம் தெரிவிச்சே ஆகணும். இந்த மசோதானால நம்ம யாருமே ஜெயிக்க போகிறது இல்லை. நீங்கள் நினைக்கலாம் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க. இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ டிஸ்ட்ரிக்ஸில் மெடிக்கல் போர்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ டிஸ்ட்ரிக்ஸில் மெடிக்கல் போர்டு இருக்குது? எவ்வளோ சர்ஜன்ஸ் இருக்காங்க? எவ்வளோ எண்டோக்ரைனாலஜிஸ்ட் இருக்காங்க? அதாவது ஹார்மோன் கொடுக்குற டாக்டரோ இல்லை சர்ஜனோ எவ்வளோ இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அரசாங்க மருத்துவமனைகளில்? அப்போ ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு திருநங்கை சென்னை வரைக்கும் ஓடி ஒவ்வொரு தடவையும் ஒரு மெடிக்கல் போர்டு ஒரு மீட்டிங்கில் கொடுத்துருவாங்களா டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டை உங்களுக்கு? இல்லை டிரான்ஸ்ஜெண்டர் ரெக்கமெண்டேஷன் பண்ணிடுவாங்களா? நான் எதுக்கு என் பேண்ட்டை திறந்து காமிக்கணும்? நான் எதுக்கு ஏதாவது பிளட் டெஸ்ட் பண்ணிக்கணும் நான் டிரான்ஸ்ஜெண்டராக இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு? நான் டிரான்ஸ்ஜெண்டர்னு சொன்னால் நான் டிரான்ஸ்ஜெண்டர், நான் திருநங்கைன்னு சொன்னால் நான் திருநங்கை, நான் திருநம்பின்னு சொன்னால் நான் திருநம்பி. அதுக்கு தான் இவ்வளோ போராடி 2019 இந்த ஆக்டை கொண்டு வந்தோம். அதாவது எல்லா நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட தலைவர் தலைவிகள், நம்மளோட திருநங்கை தலைவிகள், திருநம்பி தலைவர்கள் எவ்வளவோ போராடி கொண்டு வந்த ஒரு சட்டத்தை அப்படியே மாற்று திருத்தம் பண்ணி ஃபுல்லாக நம்மளை 20 வருஷம் பின்னாடி தள்ளுறாங்க. நீங்களும் நினைக்கலாம் இதிலலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அதாவது 1800 கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் என்ன நினச்சாங்க, ஆங்கிலேயர்கள் திருநங்கை திருநம்பிகள் ஒரு ஒரு கிரிமினலாக தான் பார்த்தாங்க. அதே ப்ரொவிஷன் தான் இப்போவும் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனுக்கு யார் ஹெல்ப் பண்ணாலுமே, சிபிஓ பண்ணாலுமே, என்ஜிஓ ஆள் பண்ணாலுமே, ஒரு அரவாணி குரு பண்ணாலுமே, திருநங்கை பண்ணாலுமே, அவங்க எல்லாருமே இனிமேல் கிரிமினல்ஸ். நம்ம அவங்க எல்லாரும் அக்யூஸ்டு, நம்ம அவங்க பேரில் எஃப்ஐஆர் போடுவோம். அந்த லெவலுக்கு தான் இதை கொண்டு வராங்க. எதுக்கு தனியாக கொண்டு வரணும்? அப்படி என்ன அந்த அளவுக்கு என்ன எவ்வளோ பேர் கடத்தப்பட்டு அந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்கப்பட்டிருக்காங்க? எங்கே டேட்டா இருக்குப்பா? எந்த அரசாங்கத்துக்கிட்ட இதை பற்றி டேட்டா இருக்குது, எவ்வளோ பேர் கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு? இந்த பைத்தியக்கார்த்தமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே போய் நம்ம எல்லாரையும் பிரச்சனையில் போட போகிறாங்க இந்த மசோதாவை சட்டமாக்கிறதுனால. அண்ட் ஐ ஆம் சாரி டு சே திஸ்,
இந்த நம்ம இவ்வளோ நாள் இடஒதுக்கீடு கேட்டுருக்கோம், ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டுருக்கோம், மார்க் கன்செஷன் கேட்டுருக்கோம். அதாவது நம்மளுக்கு வேலை வாய்ப்பு வேணும், இடஒதுக்கீடு வேணும், நம்மளுக்கு வீடுமனை வேணும், வீடுமனை பட்டா வேணும், நம்மளுக்கு பஸ் டிரான்ஸ்போர்ட்டில் நம்மளுக்கு கன்செஷன் வேணும், நம்மளுக்கு இன்சூரன்ஸ் வேணும், நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு நல்ல மருத்துவ ஆக்சஸ் வேணும், ஹெல்த் கேர் ஆக்சஸ் வேணும், நம்மளுக்கு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு வீடுகள் வாடகை வேணும்னா நம்மளுக்கு வீடு வாடகைக்கு கொடுக்கறதுக்கு ஆளுங்க ரெடியாக இருக்கணும், வயலன்ஸ் நடக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த ஆக்டில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இப்போ எனக்கு அகேன்ஸ்ட், இப்போ நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனாக அங்கீகரிக்கப்படுறேன் அப்படின்னா, எனக்கு அகேன்ஸ்ட் அப்யூஸ் அப்படின்னா வெறும் 6 மாத காலத்துலேருந்து 2 வருஷம். ஏன்னா அப்யூஸ் பண்ணுற அந்த அலெஜட் ஆள் அந்த அக்யூஸ் பர்சன் போலீஸ் ஸ்டேஷன்லேயே பெயில் வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் இப்போ நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனுக்கு நான் அடைக்கலை கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய வீட்டில் அவங்க அப்பா அம்மாவால் எனக்கு அகேன்ஸ்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி என்னை உள்ள ஜெயிலுக்குள்ளே தள்ளி என்னை வெளில வராத குறையாக பண்ண வச்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற லெவல் வரைக்கும் நான் ஜெயிலில் இருப்பேன். எனக்கு பெயில் கொடுக்க போகிறது இல்லை. எந்த கோர்ட்டும் ஈஸியாக பெயில் கொடுத்துட மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. இதுதான் ரியாலிட்டி. நான் எதுக்கு முதல்ல அந்த என்டையர் ப்ரொவிஷனுக்குள்ளே போகணும்? நான் யாரம்மா கிட்னாப் பண்ணியிருக்கேன்? எந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் எவ்வளோ பேரை கிட்னாப் பண்ணியிருக்காங்க? ஜென்ரல் சொசைட்டியில் யாரையுமே கிட்னாப் பண்ணதே இல்லையாம்மா. அதாவது ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறது பெரிய ஆஃபென்ஸு. ஆனால் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனை ஆக்சுவலாக அப்யூஸ் பண்ணுறது ஒரு சின்ன ஆஃபென்ஸு. அது சின்ன குற்றம். ஒரு என்ன அப்யூஸ் பண்ணாலும் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு அரவாணியோ ஒரு திருநங்கையோ அப்யூஸ் பண்ணால் 2 வருஷம். ஆனால் ஒருத்தர் திருநங்கையோ ஃபோர்ஸ் பண்ண வச்சா அது 10 வருஷத்துலேருந்து ஆயுள் தண்டனையாம். இது எந்த உலகத்தில் நியாயம்? அது முதல்ல சொல்லுங்கள். இவ்வளோ வருஷம் ஃபைட் பண்ணதுக்கு என்னமா பிரயோஜனம்? ஏமா நம்ம மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிக்கணும்? நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற என்ஜிஓ, சிபிஓ, அரவாணி குரூஸ், நீங்கள் எல்லோரும் அரெஸ்ட் ஆகிறதுக்கு தயார். நீங்கள் எப்போ வேணால் உங்கள் மேலே எஃப்ஐஆர் வரும். நாங்களாம் போலீஸ்லாம் எங்கள் கையில் இருக்காங்க, அவங்களும் ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு முன்னாடி நாங்களாம் போயிட்டு நாங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தயார், நாங்கள் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தயார், நம்ம இதெல்லாம் பண்ணிவிடுவோம், 5 தடவை கூட நாங்கள் போவோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் தயார் அப்படின்னா நீங்கள் போங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா நம்ம திருநங்கை, திருநம்பி, அரவாணி மற்ற எல்லா திருநர் அம்பரலா வர எல்லா சமூகமுமே இன்க்ளூடிங் இன்டர்செக்ஸ் பீப்புள், அடிமட்ட லெவல்லேருந்து வரவங்க, ஏழை ஆளுங்க, அவங்க எல்லாம் எவ்வளோ தடவை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ தடவை இதை பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்கள பற்றி நம்மளாம் யோசிக்கவே வேண்டாமா? இப்போ என்கிட்ட நான் ஒரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட லேப்டாப் இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட வசதி இருக்குது. நிறைய திருநங்கை திருநம்பிகள் கிட்ட அது கிடையாது. நம்ம எல்லோரும் சேர்ந்து போராடினா தான் இந்த மாதிரி மோசமான ஒரு மசோதா எது நம்மளை இந்த மாதிரி கிரிமினலாக மாற்றுறதோ, கிரிமினலாக ரீக்ரிமினலைஸ் பண்ணுறதோ, இந்த மாதிரி ஒரு மசோதா வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மசோதா வந்ததுன்னா நம்ம யாருமே இதில் ஜெயிக்க போகிறது இல்லை. அது மட்டும்தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் மெடிக்கல் டெஸ்ட் பண்ண மாட்டேன், நான் மெடிக்கல் போர்டு முன்னாடி போக மாட்டேன். இந்த நாட்டில் மெடிக்கல் போர்ட்ஸுங்கிற கான்செப்டே என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது கிடையாது. அண்ட் மெடிக்கல் போர்டு யார் என்னை திருநங்கையோ திருநம்பியோ சொல்கிறதுக்கு? அவங்க யாருமே கிடையாது. நான் திருநங்கைன்னு சொன்னால் நான் திருநங்கை. நான் உலகத்தில் நம்ம அப்பா அம்மாவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம், நான் ஸ்கூலில் எக்ஸ்பிளைன் பண்ணோம், நான் காலேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணோம், நான் கோர்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணேன், நான் எங்கே போய் வேலை செய்யணும், எல்லா இடத்துலையும் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், நான் மெடிக்கல் போர்டுக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படின்னா எதுக்குப்பா? அதாவது ஒரு நம்ம திருநர் மசோதா கீழே நம்ம திருநர் சட்டத்துக்கு கீழே 2019 சட்டம் கீழே நம்ம பவர் திருநங்கை, திருநம்பி, அரவாணிகள் கையில் நம்ம கொடுத்தோம். அந்த சட்டம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா பவரை அவங்க கையில் கொடுத்துச்சு, நம்ம எல்லார் கையிலும் கொடுத்துச்சு. ஆனால் இப்போ அந்த பவரை அப்படியே எடுத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர், ஃபஸ்ட்டு சர்ஜன்னு உங்கள் மெடிக்கல் ப்ரொசீஜர் பண்ணுறவங்க, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு, அப்புறம் மெடிக்கல் போர்டு, திரும்பி டிஸ்ட்ரிக்ட் இவங்க எல்லார் கையிலையும் இந்த பவர் போயிடுச்சு. நம்ம கையில் எந்த பவரும் கிடையாது. அதனால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திருநங்கை, திருநம்பி, அரவாணி, ஹிஜ்ரா குரூஸ், எல்லா என்ஜிஓஸ், சிபிஓஸ், எல்லா வித ஜெண்டர் குயர், நான் பைனரி யாராக இருந்தாலும் நம்மளை சப்போர்ட் பண்ணுற எல்லா அலைஸு, சமூக நீதி, சமத்துவம் பேசக்கூடிய ஒவ்வொரு மூவ்மெண்ட், ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒவ்வொரு தலைவர் தலைவிக்கும் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த மசோதாவை ஒன்றிய அரசாங்கம் வாபஸ் பெற வேண்டும்.
அப்படிங்கிறது மட்டும்தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்து ஆக வேண்டும்.